இந்த ஆண்ட கட்சிகள் எல்லாம் இங்கே மிகப்பெரிய ஊழல் செஞ்சிருக்கு, இதை நான் மாற்றி அமைக்கிறேன், ஊழல்வாதி அப்போ இதுக்கு ஒரு மாற்று திட்டம் இருக்குது, மாற்று சித்தாந்தம் இருக்குது, கொள்கை இருக்குது அப்படின்னு ஒரு கோட்பாட்டோடு எடுத்துகிட்டு வந்து அப்படின்னா அது ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும், சரியான ஒரு கட்சியின் நிலைப்பாடாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு நிகழ்வும் அந்த மாதிரி இல்லாமல், எந்த ஒரு கொள்கை, கோட்பாடு, தத்துவம் இல்லை ஒரு மாற்று அரசியல் புரட்சிக்காக வந்திருக்கேன் அப்படி எதுவுமே இல்லாமல் வெறுமனை நான் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறேன், எனக்கு மிகப்பெரிய பொருளாதார பலம் இருக்கிறது, எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, இதை வைத்துக்கொண்டு நான் அரசியல் வந்து விடுவேன், அரசியலில் நான் வென்றுவிட்டு இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது செய்வேன், இது ஒரே டேக்லைனில் வந்தது தான் இங்கே சிக்கல் பிரச்சனையே. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இத்தனை ஆண்டுகள் இருந்த பாஜகவாக இருக்கட்டும், இல்லை இங்கு ஆண்ட திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும், இவர்களுக்கு இல்லை கம்யூனிசமாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில் வந்திருக்காங்க. அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க.